அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சற்று முன்னர் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. இதன்போது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தொடர்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றை வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவது தீர்மானமாக இடம்பெற்றிருப்பது 2025ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள அவர்கள் அதாவது அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக 2024-11-25ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2025ஆம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபருடைய ஒப்புதலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சட்டமூலத்தை அரசு வருத்தமானியில் வெளியிடுவதற்கும் அதேபோன்று பாராளுமன்ற அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்களால் இந்த முன்மொழிவு வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது பணக்கொள்கை கட்டுக்கோப்பு உடன்படிக்கை தொடர்பான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான இலக்குகள் முதன்மை பணவீக்கம் பணச்சுருக்கம் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 2023ஆம் ஆண்டின் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தினுடைய 26(1) பிரிவின் கீழ் பணக்கொள்கை கட்டுக்கோப்பு உடன்படிக்கைக்கு அமைய கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் மூலம் அளவிடப்படுகின்ற காலாண்டுக்கான முதன்மை பணவீக்கம் 5% பேணிச் செல்லும் பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த உடன்படிக்கையில் 26(5) பிரிவுக்கு அமைய குறித்த பணவீக்க இலக்குகளும் வேறு நிலை அளவுறுகளும் 2 தொடர்ச்சியான காலாண்டு இடைவெளிக்குள் பூர்த்தி செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி தவறினால் மத்திய வங்கியினுடைய நாணய கொள்கை சபையால் அது தொடர்பான அறிக்கையை நிதி விடயதான அமைச்சர் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் வேண்டும். 2024ஆம் ஆண்டினுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டனை அடிப்படையாக கொண்ட முதன்மை பணவீக்கம் காலாண்டுகளில் முறையே 1.4 மற்றும் 0.8 வீதமாக பதிவாகியுள்ளதுடன் அது குறித்த பணவீக்க இலக்கின் எறிவு நிலையை விடவும் தாழ்வாக காணப்படுகின்றது. குறித்த விடயங்கள் உள்ளடங்களாக மத்திய வங்கி சட்டத்தினுடைய ஏற்பாடுகளின் கீழ் நிதி விடயதான அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது அது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரச முதலீட்டு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்புடைய துரித மூலோபாயங்களை தீர்மானிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டினுடைய 44ஆம் இலக்க அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தினுடைய 44(3) பிரிவுக்கு அமைய பிரதம கணக்கீட்டு அலுவலர் மற்றும் கணக்கீட்டு அலுவலரால் வழங்கப்படும் தகவல்களுடைய அடிப்படையில் அரச முதலீட்டு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு துரித மூலோபாய தீர்மானங்களை எடுத்தல், திட்டமிடல், வளப்பகிர்வு செய்தல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், நிதியிடல் மற்றும் மேற்பார்வை போன்றவற்றுக்கு பொறுப்பு கூறுகின்ற நிறுவன பிரதானிகள் 11 பேர் விஞ்ஞாத உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று அமைச்சரவையால் நியமிக்கப்படல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 வருடங்களாக அரச மூலதன முதலீடுகளில் எதிர்பார்க்கப்பட்ட பெறுபேறுகள் மற்றும் மேற்கொண்டுள்ள செலவுகளுக்கு ஈடான அனுகூலங்கள் கிடைக்காமையினால் இலக்குகளை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கு இயலாமல் போயுள்ளமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அபிவிருத்தி கருத்திட்டங்கள் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது தாக்கம் செலுத்துகின்ற பல்வேறு பிரச்சனைகளை தடுப்பதற்கும் கருத்திட்ட முகாமைத்துவத்துக்கும் மேற்பார்வைக்கும் ஏற்புடையவாறு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் முன்மொழிவதற்கும் இயலுமாகும் வகையில் ஜனாதிபதியினுடைய செயலாளரால் நியமிக்கப்படுகின்ற அமைச்சனுடைய செயலாளர்கள் 2 மற்றும் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் உள்ளிட்ட 11 உறுப்பினர்களை கொண்ட அரச முதலீட்டு மேற்பார்வை மற்றும் மதிப்பீட்டு குழுவை நியமிப்பதற்கான ஒரு தீர்மானமாக காணப்படுகிறது. குறிப்பாக அரச முதலீட்டு திட்டங்களுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்கின்றது. அந்த திட்டங்களுடைய வினைத்திறனை மேம்படுத்துகின்ற அடிப்படையில் அதே போன்று மக்களுக்கு உயரிய சேவை வழங்குகின்ற அடிப்படையில் மதிப்பீடுகளை சரியான முறையில் மேற்கொள்கின்ற அடிப்படையில் மேற்கொள்வதற்கு இந்த தீர்மானம் ஏதுவாக அமையும் என்று இதன் போது குறிப்பிடப்பட்டது.
நான்காவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது சுற்றாடல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இலங்கையினுடைய முதலாவது இருதரப்பு வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கை காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டுக்கோப்பு சமவாயத்துக்கு சமர்ப்பித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். இலங்கையை பொறுத்தவரை 1993 ஆண்டு தொடக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயம், அதேபோன்று 2016 ஆண்டு தொடக்கம் பாரிஸ் உடன்படிக்கையினுடைய பங்காளராக இலங்கை காணப்படுகின்றது. அதற்கிணங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயம் மற்றும் பாரிஸ் உடன்படிக்கை மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கான கடப்பாடு இலங்கைக்கு காணப்படுகின்றது. பாரிஸ் உடன்படிக்கையினுடைய 13வது உறுப்புரையின் கீழ் அனைத்து பங்காளர்களும் 2024/12/31 முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயத்துக்குரிய முதலாவது இருதரப்பு வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயத்தினுடைய காலநிலை தொடர்பான அரசுகளுக்கு இடையிலான அமைப்பு மற்றும் பாரிஸ் உடன்படிக்கையினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைய இலங்கையினுடைய முதலாவது இருதரப்பு வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான கட்டுக்கோப்பு சமவாயத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக சுற்றாடல் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் ஒரு தீர்மானம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது. இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட நெற்கொள்வனவுக்கான அடகு கடன் முறைமை ஃப்ளெட்ஜ் லான் ஃபெசிலிட்டி 2024 மற்றும் 2025 பெரும்போகத்திலிருந்து வருடாந்த வேலை திட்டமாக நடைமுறைப்படுத்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். நெல் அறுவடைக்கான நியாயமான விலையை உறுதிப்படுத்தல் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் அரிசி ஆலை உரிமையாளர்களை பலப்படுத்துகின்ற நோக்கில் சலுகை வட்டி வீதத்தில் அரசு வங்கிகள் மூலமாக அடகு கடன் முறையொன்று சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் 2023/8/14 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த போகங்களில் இந்த வேலை திட்டம் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே 2024-25 பெரும்போகம் தொடக்கம் ஒவ்வொரு போகத்திலும் இவ்வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானதென கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய திட்டவட்டமான அளவுகளுடைய பிரகாரம் நாளாந்த நெல் குற்றும் கொள்ளளவு உயர்ந்தபட்சம் 25 மெட்ரிக் டன் வரைக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு கூட்டுறவு சங்க நெல் ஆலைகள் உள்ளடங்கலாக அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலமாக சலுகை வட்டி வீதத்தில் உயர்ந்தபட்சம் 50 மில்லியன் ரூபாய்கள் வரைக்கும் நெல் கொள்வனவுக்கான அடகு கடன் முறையை அமல்படுத்துவதற்கான ஒரு தீர்மானமாக இது ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்மானம். அதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதனூடாக அதாவது விவசாயிகளுடைய அந்த விலை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட விலைகள், அதே போன்று சிறிய நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி அதுக்கு தேவையான நிதியை வங்கிகளுக்கு விடுவிக்க உள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. இன்னும் ஒரு தீர்மானம், அதாவது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது. 9 லட்சம் மெரபனம் ஊசி 1 கிராம் குப்பிகளை விநியோகிப்பதற்கான ஒரு பெருகை தொடர்பான ஒரு தீர்மானம். தீவிர பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெரபனம் ஊசி 1 கிராம் குப்பிகள் 9 லட்சத்தினை விநியோகிப்பதற்காக சர்வதேச போட்டி விலை மனு கோரப்பட்டுள்ளது. அதற்காக 5 விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. விவரங்களுடன் கூடிய பதிலளிப்புகளை கொண்ட குறைந்த விலைமுறைதாரராக பாகிஸ்தான் MS ஜெனிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் குறித்த பெருகையை வழங்குவதற்காக அமைச்சரவை நியமிக்கப்பட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய விதந்துரை கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கிணங்க 9 லட்சம் மெரபனம் ஊசி 1 கிராம் குப்பிகளை விநியோகிப்பதற்கான பெருகையை குறித்த கம்பெனிக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இன்னும் ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது. டெனக்டிப்ளஸ் ஊசி 40 மில்லிகிராம் குப்பிகள் 9,000 விநியோகிப்பதற்கான ஒரு பெருகை. இதய நோயாளிகளுடைய மரணத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற டெனக்டிப்ளஸ் ஊசி 40 மில்லிகிராம் குப்பிகள் 9,000 கொள்வனவு செய்வதற்கு சர்வதேச விலை மனு கோரப்பட்டது. அதற்காக 3 விலைமுறைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட விலைமுறைதாரராக MS ABC ஃபார்மா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் குறித்த பெருகையை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதற்காக 1026 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார்.
இன்னும் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானமும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்துக்கு 2 மாடிகளை கொண்ட வார்பிரும்பு கட்டமைப்பிலான களஞ்சியம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். இதற்காக 292 மில்லியன் ரூபாய், அதாவது குறித்த நிறுவனத்தினுடைய நிதியை பயன்படுத்தி நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்துக்கு 2 மாடிகளை கொண்ட வார்பிரும்பு கட்டமைப்பு களஞ்சியம் ஒன்றை ரத்மலானையில் நிர்மாணிப்பதற்கான தேசிய விலைமனு கோரப்பட்டுள்ளது. அதற்காக 10 விலைமுறைகள் கிடைக்கப்பெற்றது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பெருகை குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைய MS டோக்கியார்ட் ஜெனரல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு குறித்த பெருகையை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இதனூடாக தேசிய மருந்து உற்பத்தி, அதே போன்று களஞ்சிய சாலை மேம்படுத்தல் அல்லது பேணல் தொடர்பான விடயங்களை செய்யக்கூடியதாக அமையும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார். இன்னும் ஒரு தீர்மானம், அமைச்சரவை தீர்மானம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது. அரச அலுவலனுடைய பிணை கட்டளை சட்டத்தை திருத்தம் செய்தல். அரச அலுவலனுடைய பிணை கட்டளை சட்டத்துக்கு அமைய அரச அலுவலர்களுக்கு பிணைமுறை விதிக்கப்படுவதன் மூலம் மேற்குறித்த அரச அலுவலர் தனது கடமையை நிறைவேற்றும் போது அவரால் அரசுக்கு ஏற்படக்கூடிய நட்டம் அவரால் வைப்பு செய்யப்பட்டுள்ள பிணை முறையிலிருந்து அறவீடு செய்யப்படுகின்றது. குறித்த செயல்முறையை எளிமையாகவும் காலத்துக்கு ஏற்ற வகையில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அரச அலுவலனுடைய பிணை கட்டளை சட்டத்தை முழுமையாக மூலாய்வுக்கு உட்படுத்த தேவையான திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கான அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்கு 2023-11-20 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய மேற்குறித்த அதிகாரிகள் குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அரச அலுவலனுடைய பிணை கட்டளை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு குறித்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. 2024 ஆண்டினுடைய 36ஆம் இலக்க மின்சார சட்டத்தை மீள ஆராய்ந்து பார்த்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் மின்சக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 2024 ஆண்டு 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்ட ஏற்பாடுகள் 2024 6/27 தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக பேண்தகு மற்றும் பாதுகாப்பான மின்சக்தி துறையை நிறுவுவதற்கு அக்கறை கொண்டுள்ள தொடர்புடைய அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்து மின்சக்தி சட்டத்தினுடைய குறிக்கோளை மீண்டும் ஆராய்ந்து பார்த்தல் கட்டாயமானதாக காணப்படுகின்றது. அதுக்கமே 2024 ஆண்டினுடைய 36ஆம் இலக்க மின்சார சபை சட்டத்தை ஆராய்ந்து பொருத்தமான திருத்தங்களை விதந்துரை செய்வதற்காக பிரதான பங்குதாரர்கள் அதே போன்று மின் மற்றும் வலுசக்தி துறை கொள்கை நிபுணர்கள் அடங்கிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. நுகர்வோருக்கு நியாயமான முறையிலே மின்சாரத்தை மின் கட்டணத்தை வழங்குவதற்குரிய ஒரு ஏற்பாடாக இது காணப்படுகின்றது. இன்னும் ஒரு தீர்மானம், அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளடை முகாமைத்துவம் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது. ஆணைக்குழுக்கள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நியதி சபை நிறுவனங்கள் மற்றும் மாகாண சபைகளுடைய ஆளணையை மீளாய்வு செய்து இன்றியமையாத ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கும் சேவை தேவைகளுக்கு ஏற்ப ஆளணையை மீள நிலைப்படுத்தி உச்ச சேவையை பெறுவதற்கும் தேவையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமருடைய செயலாளர் தலைமையிலான அலுவலர் குழுவை நியமிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அரசாங்க அலுவலர் பதவிக்கு நியமனம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக காணப்படுகின்றது. அரச அச்சக திணைக்களத்தில் அரசாங்க அலுவலர் பதவிகளை சேவையாற்றும் திருமதி GKD லியனகி அவர்களுடைய பதவிக்காலம் 2024 12ஆம் மாதம் 24ஆம் தேதி முடிவடைந்த பின்னர் குறித்த பதவி வெற்றிடமாக இருக்கின்றது. எனவே அதற்காக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்ற இலங்கை நிர்வாக சேவையினுடைய விசேட அலுவலர் திரு KGP புஷ்பகுமார் அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்தம் செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக காணப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்திய பின்னர் குறித்த சட்டத்துக்கு அமைய புலனாய்வு வழக்கு தாக்கல் செய்தல், நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கணிசமான சட்ட ரீதியான பொருள் கூடல்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே மேற்குறித்த சட்டத்தினுடைய சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை மேற்குறித்த சட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. அதற்கமை 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க
ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினுடைய ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகள் மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பிரிவுகள் தொடர்பான விதந்துரைகள் அடங்கிய விவரமான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக லஞ்சம் ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுடைய ஒரு ஆணையாளருடைய தலைமையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் சட்ட வரைஞர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களுடைய சிரேஷ்ட அலுவலர்களை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதி தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது அரசு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வகை கூறுதலை உறுதி செய்வதற்காக அமைச்சுக்களில் விசாரணை அலகுகளை நிறுவுதல் தொடர்பான ஒரு தீர்மானம். தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்தம் அதிகளவான முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்டும் பெயர் குறிப்பிடப்படாத அடிப்படையிலும் ஜனாதிபதி அலுவலகம் அதேபோன்று பிரதமர் செயலகம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றது. அரசு மீது மக்கள் வெளிப்படுத்தியுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் குறிப்பாக அரசு சேவையினுள் எதிர்பார்க்கப்படுகின்ற சாதகமான மாற்றங்களை மேற்கொள்வதற்குமாக அவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்பாக பக்கசார்பற்ற வகையிலும் விஞ்ஞான ரீதியாகவும் விடயங்களை விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. அதற்காக முன்னைய அரசுகளின் கீழ் அரசு நிறுவனங்கள் செயற்பட்டுள்ள விதம் தொடர்பிலும் தற்போது அரசு நிறுவனங்கள் செயற்படுகின்ற விதம் தொடர்பிலும் முன்வைக்கப்படுகின்ற பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் விளக்கமளித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து தெரிய வரும் தகவல்கள் தொடர்பான விடயங்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சு மட்டத்தில் நாடு தழுவிய சேவையில் முதலாம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயல்முறை தொடர்பில் பரிச்சயம் உள்ள அனுபவம் உள்ள அரசு சேவையினுடைய முதலாம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகை நிறுவுவதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் சூம் வாயிலாகவும் இணைந்து கொண்டு கேள்விகளை இதன்போது அமைச்சரவை பேச்சாளரிடம் தொடுத்திருந்தார்கள். அதற்கான பதில்களையும் நாங்கள் சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். நெல் கொள்வனவு தொடர்பாக இந்த அடகு கடன் வழங்குவது தொடர்பான ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது. குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட அடிப்படையிலே தான் பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்குத்தான் நெல் கொள்வனவுக்கான அந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் விவசாய திணைக்களம் இந்த செயற்பாட்டை முற்றுமுழுதாக மேற்பார்வை செய்யும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக அரசு சேவை நியமனம் தொடர்பில் இதன்போது வினவப்பட்டது. அரசு சேவை ஒருபோதும் அரசாங்கம் ஒழிப்பு செய்ய அல்லது குறைப்பதற்கு ஒருபோதும் தீர்மானம் எடுக்கவில்லை. குறிப்பாக அரசு சேவையினுடைய வினைத்திறனை அதிகரிக்கின்ற அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று சுகாதார அமைச்சிலே சில அதாவது ஆரம்ப மட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவை தேவையின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை. அதேபோன்று நிலையங்களுடைய தேவைக்கேற்ப அவை நியமிக்கப்படவில்லை. முற்றுமுழுதாக அரசியல் அடிப்படையிலே தான் கடந்த காலங்களிலே அவை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை சரியான முறையிலே முறைமைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் அதன் அடிப்படையில் உரிய இடமாற்றங்கள் வழங்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். திரைசேரி பாரிய அளவு நிதியை குறிப்பாக இதற்காக செலவழிக்கின்றது. எனவே மக்களுடைய சேவையை மக்களுக்கு உரிய முறையில் சேவை வழங்குகின்ற அடிப்படையிலே தான் இந்த நியமனங்கள் குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றான் போல் தேவைக்கு ஏற்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அல்லது இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது. இறக்குமதி தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் ஏற்கனவே காணப்படுகின்றது. தனியார் இறக்குமதியாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கால எல்லை இதன்போது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 77,000 மெட்ரிக் டன் அரிசி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது, நாட்டுக்கு வந்திருக்கின்றது. சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஒரு சில இடங்களிலே காணப்படுகின்றது. ஜனவரி நடுப்பகுதியில் குறிப்பாக உள்நாட்டு அரிசி அதாவது விவசாயிகளுடைய அரிசி சந்தைக்கு கிடைக்கப்பெறுவதன் காரணமாக அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. சதோச நிறுவனம் குறிப்பிட்ட நெல் இருப்பை பேணி அந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. இறக்குமதி அதாவது அரிசிக்கான வரி ஒருபோதும் நீக்கப்பட மாட்டாது. உள்நாட்டு அரிசி விவசாயிகளை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே அது பேணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அரிசி விலை தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அதாவது பாரிய நெல் அரிசி உரிமையாளர்களோடு ஜனாதிபதி செயலகத்திலே கலந்துரையாடித்தான் இந்த உத்தரவாத அல்லது கட்டுப்பாட்டு விலை தொடர்பான விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதாவது அமைச்சரவை முடிவுகளுடைய 16வது தீர்மானம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. அரசாங்கத்துக்கும் அரசு சேவையாளர்களுக்கும் இடையே எந்த விதமான முரண்பாடுகள் காணப்படவில்லை. முரண்பாடு அடிப்படையிலே தான் அரசு சேவையை நாங்கள் முன்கொண்டு செல்ல இருக்கின்றோம். வினைத்திறனான சேவையை நாங்கள் வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். குறைபாடுகள் இருக்கின்றது, அவற்றை நாங்கள் கண்டு அவற்றை நாங்கள் தீர்க்க வேண்டும். குறிப்பாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஊழலற்ற அரசு நிர்வாகம் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். அதற்கான காலடி தற்பொழுது எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக
இதற்கு யாரும் இல்லாமல் இருந்தால் உடனடியாக அதற்கு மாற்றம் பெற வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஊழலற்ற முறையில் நாங்கள் அரசு சேவையை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் அல்லது லஞ்சம் தொடர்பான செயற்பாடுகளுக்கு ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதற்கான ஒரு பொறிமுறையும் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. முன்னாள் அமைச்சருடைய ஒரு சகோதரர் குறிப்பாக லஞ்ச ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட விவகாரம் வினவப்பட்டது. கடந்த காலங்களிலே பலர் விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களுடைய உறவினர்கள் அதே போன்று சகாக்கள் இதன் போது இதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான விடயங்கள் அதாவது அவ்வப்போது உரிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் அடிப்படையிலே தான் இந்த சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அரிசி உற்பத்தி இறக்குமதியிலே குறிப்பாக அதிகளவான உற்பத்திகள் பியர் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. அது தொடர்பான போதிய தகவல்கள் காணப்படவில்லை என்றும், அடுத்ததாக சிறுவர் கணக்குகளிலே குறிப்பாக 10% வரி அறவிடப்படுவது தொடர்பாக வினவப்பட்டது. அது அவ்வாறு அல்ல. குறிப்பாக மாதாந்த வருமானம் 1.5 லட்சம் ரூபாவுக்கு அதிகமானவர்களுக்குத்தான் அந்த குறிப்பாக அந்த 10% வரி அல்லது அந்த இருப்பு வரி என்று குறிப்பிடுவார்கள், அது அறவிடப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவிடுகின்ற அந்த அறவீடுகள் தொடர்பில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்வோம். குறிப்பாக மக்கள் வரிகளை செலுத்துகின்ற அடிப்படையிலே வங்கி மூலமாக செலுத்தக்கூடிய ஒரு முறைமை ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. பாடசாலை பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அந்த கொடுப்பனவு தொடர்பாக இதன் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கான ஒரு முறைமை தற்பொழுது காணப்படுகின்றது. குறிப்பாக அஸ்வசும குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதற்கு புறம்பாக குறிப்பாக கல்வி அமைச்சு அதே போன்று பாடசாலை அதிபர்கள் வழங்குகின்ற அந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு அவை வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக கிடைக்க வேண்டிய மாணவர்களுடைய அந்த லிஸ்டை கல்வி அமைச்சு அல்லது பாடசாலை அதிபர்கள் தயாரிப்பார்கள். குறிப்பாக தாய் தந்தை இழந்தவர்கள் அதே போன்று சிறுவர் இல்லங்கள் இருக்கக்கூடிய சிறார்கள், பொருளாதார நெருக்கடி காரணமாக குறிப்பாக வருமானங்கள் இழந்த குடும்பங்கள் போன்ற விடயங்கள் இதன் போது முன்னிலைப்படுத்தப்பட்ட விடயமாக காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. வவுச்சர் வழங்கப்படுமா, பணம் வழங்கப்படுமா என்றும் இதன் போது வினவப்பட்டது. பொருத்தமான ஒரு முறைமையை கல்வி அமைச்சு அறிவிக்கும் என்றும், குறிப்பாக சரியான ஒரு முறைமை இதன் போது பின்பற்றப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக வினவப்பட்டது. முற்றாக அது ஒழிக்கப்படவில்லை. அந்த மருந்து தட்டுப்பாடு முற்றாக ஒழிக்கப்படவில்லை. 6 மாதம் எடுக்கும். குறிப்பாக ஒரு மருந்து இறக்குமதி செய்வதற்கு குறிப்பாக அந்த டெண்டர் முறைமைகள் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த அரசாங்கம் விட்ட பிழை காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. தேசிய உற்பத்தியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்கி குறிப்பாக இந்த செயல்முறை மேற்கொள்ளப்படுகின்றது. கடந்த காலங்களில் சில தெரிவுகள் பொருத்தமற்ற முறையிலே தான் வழங்கப்பட்டதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்து வருகின்றோம். குறிப்பாக அத்தியாவசிய மருந்துகள் இறக்குமதி கட்டம் கட்டமாக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக அமைச்சனுடைய அதிகாரிகள் கடமைகள் தவறியமை தொடர்பு இதன் போது வினவப்பட்டது. கடமைகளை தவறியவர்களுக்குரிய நடவடிக்கைகள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அரசியல்வாதிகளுடைய அனாவசிய அதிகார தன்மை காரணமாக கடந்த காலங்களிலே அந்த முறைமையற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் திருத்தம் தொடர்பிலும் இதன் போது வினவப்பட்டது. அது தொடர்பில் ஒரு அமைச்சரவை முடிவுகள் பிரகாரம் ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை இதன் போது முன்னெடுப்பார்கள் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அரசு நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக வினவப்பட்டது. கடந்த அரசாங்கம் குறிப்பாக அதாவது அரசு நிறுவனங்களை விற்பனை செய்தது. குறிப்பாக எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் அரசு நிறுவனங்களை விற்பனை செய்யாது. நாட்டினுடைய அபிவிருத்திக்கு அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கா டெலிகாம் போன்ற நிறுவனங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அவை உண்மையிலே முன்கொண்டு செல்லப்படும் என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. IMF உடன்படிக்கை எதுவாக இருந்தாலும் நாட்டு மக்களுடைய அபிலாசைகள் முன்னுரிமை விடயங்கள் அதன் போது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அண்டர்வேர்ல்ட் சம்பந்தமாக இதன் போது வினவப்பட்டது. குறிப்பிட்ட சில தினங்களில் அது தொடர்பான முடிவுகள் உங்களுக்கு காணக்கூடியதாக அமையும் என்றும், அடுத்ததாக தரவு பாதுகாப்பு தொடர்பாக வினவப்பட்டது. ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களத்தினுடைய யூடியூப் ஹேக் செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக வினவப்பட்டது. அரசு அச்சக கூட்டத்தால்
ஸ்தாபனத்துடைய வெப்சைட் இதன் போது உட்படுத்தப்பட்ட விடயங்கள் ஹேக் செய்யப்பட்ட விடயங்கள் வினவப்பட்டது. ஏன் அரச துறையிலே அவ்வாறான உத்தியோகத்தோடு இருக்கின்றார்கள், தொழில்நுட்ப சேவையை வாய்ந்த உத்தியோகத்தோடு இருக்கின்றார்கள், ஏன் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வினவப்படவில்லை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இதன் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது. அது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். துபாயிலே டைம் டாப்ஸ் அபார்ட்மெண்ட் தீ விபத்து தொடர்பாக வினவப்பட்டது. அந்த விடயம் வெளிநாட்டு அமைச்சுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் அது தொடர்பான விடயங்கள் அந்த அமைச்சு வெளிப்படுத்தும் என்றும் இதன் போது வினவப்பட்டது. டேட்டா செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விடயங்களும் இதன் போது ஊடகவியலாளர்களால் இதன் போது வினவப்பட்டது. அடுத்ததாக சூம் வாயிலாக இணைந்திருந்த ஊடகவியலாளர்களும் சில கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். அரச நியமனம் தொடர்பாக இதன் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது. IMF அவ்வாறு அதற்கு அந்த நிபந்தனையில் அரச நியமனங்கள் வழங்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அல்லவா என்று வினவப்பட்டது. அவ்வாறு அல்ல, ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இருந்த ஒரு குழுதான் அதனை அவ்வாறு தீர்மானித்திருக்கின்றது. அத்தியாவசிய நியமனங்களை நாங்கள் நியமிக்க முடியும், அந்த அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் அத்தியாவசிய நியமனங்களை நாங்கள் அரசு சபை குழு இருக்க தயாராக இருப்பதாக இதன் போது குறிப்பிட்டிருந்தார். டிஜிட்டலைசேஷன் மூலமாக அரசு சபை வினைத்திறனாக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. அடுத்ததாக இலங்கை வைத்திய சபை குறிப்பாக இந்த வெளிநாட்டு பட்டதாரிகள் வைத்திய அல்லது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக இதன் போது வினவப்பட்டது. வைத்திய சபை அது தொடர்பான பரீட்சைகளை அவ்வப்போது காலத்துக்கு ஏற்ப அது நடத்தும் என்றும் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் நடத்தப்பட மாட்டாது, அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. இறுதியாக மின்சார சட்டம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது ஊடகவியலாளரால். மின்சார சட்டம் திருத்தப்படுவதற்கு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய அதாவது மின் கட்டணம் நியாயமான முறையிலே மக்களுக்கு ஒரு சாதாரணத்தை ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலே தான் அந்த திருத்தங்கள் உள்வாங்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான குழு அதனை அலசி ஆராயிருக்கின்றது. மக்களும் அதற்கு முன்மொழிவுகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மின் கொள்வனவு தொடர்பான விடயங்கள் மின்சார தன்னிடம் தற்போது காணப்படவில்லை என்றும் அது தொடர்பாக மின்சார சபைக்கு அறிய தரப்படும் என்றும் அறிவிக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது. இறுதியாக 2024 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கின்றது. மலரப்போகின்ற 2025 ஆண்டு அனைவருடைய வாழ்விலும் சாந்தியும் சமாதானம் அதே போன்று வளமான ஆரோக்கியமான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார், வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேலை திட்டமாக காணப்படுகின்றது. இது கட்சி சார்பான ஒரு வேலை திட்டம் அல்ல. அனைவரும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக இணைந்து கொண்டு நல்ல ஒரு நாட்டை வாழக்கூடிய ஒரு நாட்டை அனைவரும் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கூறி விடைபெற்றார். அதுதான் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே தெரிவித்த கருத்துக்கள் அல்லது முடிவுகள் மற்றும் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.